அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எக்ஸல்ல இருக்கிற டேட்டா டைப்புக்குள்ள காணப்படுற வடிஃப் அனலைசிஸ் என்ற டூலை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள வர செனாரியோ மேனேஜர் என்ற டூலை பார்ப்போம். இந்த செனாரியோ மேனேஜர் என்ற டூலை பயன்படுத்தி எக்ஸல்ல ஒவ்வாறான அல்லது எந்த சந்தர்ப்பத்துக்கு நீங்கள் செனாரியோ மேனேஜரை பாவிக்கலாம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நான் குறிப்பிட்ட ஒரு டேபிளை டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டேபிளில் வந்து உதாரணமாக டேபிள் நேம் எடுத்துக்கொண்டீங்கன்னா பெர்மனன்ட் ஸ்டாஃப் பே ஸ்லிப் அப்படின்ட்டு சொல்லி போட்டு ஸோ இந்த பெர்மனண்ட் ஸ்டாஃப் பே ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபீல்ட்ஸாக வந்து ஸ்டாஃப் ஐடி, ஃபுல் நேம், பொசிஷன்ஸ், ஒர்க்கிங் ஹவர்ஸ், வீக்லி, மற்றது அவர் ரேட், மற்றது டோட்டல் சேலரி என்று சொல்லி போட்டு ஃபீல்டு எடுத்திருக்கேன். இதில் இது வந்து நார்மலாக என்னத்துக்கு குறிப்பிட்ட இந்த ஃபீல்டுகளை எடுத்திருக்கேன்ட்டு சொன்னால் இப்போ ஒரு கம்பெனியில் இருக்கிற வீக்லி பே ஸ்லிப்பை வந்து செய்கிறதுக்கான ஒரு அடிப்படை தகவலாக வந்து இதை எடுத்திருக்கேன். ஸோ அப்போ குறிப்பிட்ட நபர்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் எத்தனை மணித்தியாலம் வேலை செய்கிறாங்க அப்படின்றதும் அவங்களோட ரேட் என்னென்று சொல்லியும் குறிப்பிட்ட ரேட்டின் அடிப்படையில் அவங்களோட மணித்தியாலத்துக்கு ஏற்ற சேலரி என்னென்று சொல்லி இங்கே காணப்பட்டிருக்கு. இப்போ இதில் வந்து இங்கே ஒரு தேவை இருக்குது என்னென்று சொன்னால் குறிப்பிட்ட ஒவ்வொரு வாரமும் வந்து நான் வேலையை செய்யும் பொழுது அல்லது டேட்டா என்டர் பண்ணப்படும் பொழுது இதில் வந்து முக்கியமாக குறிப்பிட்ட இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து மாறும். என்னென்னு சொன்னால் ஒரே நபர் ஒவ்வொரு வாரமும் குறிப்பிட்ட அளவிலான ஹவர்ஸ் வந்து செய்ய மாட்டாங்க, ஒன்று குறையும் அல்லது கூடலாம். ஸோ அவ்வாறான சந்தர்ப்பத்தில் எனக்கு மந்த்லி சமரியை செய்யும் பொழுது எனக்கு தேவை ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு வாரத்துக்குமான குறிப்பிட்ட இந்த ஹவர்ஸை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்க வேண்டிய தேவை இருக்குது. எனக்கு அப்படியான தேவை இருக்கிற சந்தர்ப்பத்தில் நான் உண்டு 4 சீட்டை வந்து நான் இங்கே கிரியேட் பண்ண வேணும் 4 வாரத்துக்கு. அப்படியா இல்லைன்னு சொன்னால் 4 கொலமை என்டர் பண்ணி அல்லது இன்சர்ட் பண்ணி நான் வந்து குறிப்பிட்ட டேட்டாவை என்டர் பண்ணி வைக்க வேண்டிய தேவை இருக்கும். இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது செய்யலாமான்னு சொல்லி கேட்டால் எஸ், இதை தவிர நாங்கள் இன்னும் ஒரு வேலை செய்யலாம் என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த டேட்டாவை எங்களுக்கு தேவையான ஒரு டூலை பயன்படுத்தி அந்த டூலுக்குள்ளேயே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைத்து திரும்ப எங்களுக்கு தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட அந்த டேட்டாவை மீண்டும் எடுத்து பார்க்கலாம். ஸோ அப்படியான ஒரு வேலையை செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறது தான் குறிப்பிட்ட இந்த செனாரியோ மேனேஜர் என்ற டூல். ஸோ இப்போ இந்த செனாரியோ மேனேஜரை நாங்கள் எப்படி பாவிக்கலாம்? உதாரணமாக செனாரியோ நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் செனாரியோ வந்து நிச்சயமாக நீங்கள் ஒரு நம்பரின் அடிப்படையில் அல்லது நம்பரை வேஸ்ட் பண்ணி தான் வந்து செனாரியோவை க்ரியேட் பண்ண வேணும். இதுக்கு நீங்கள் டைட்டிலாக டெக்ஸ்ட்டை கொடுக்கலாம் அல்லது வேறு ஏதாவது கொடுக்கலாம். உதாரணமாக நீங்கள் செனாரியோ க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்ய வேணும்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட அந்த ஏரியா அல்லது அந்த ஏரியாவில் உள்ள டேட்டாவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ள வேணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு டேட்டா டைப்பை செலக்ட் பண்ணி திரும்ப வடிஃப் அனலைசஸை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செனாரியோ மேனேஜர் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செனாரியோ மேனேஜருக்கான டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்ன்ற பட்டன் ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டில் ஃபர்ஸ்ட்டுக்கு செனாரியோ நேமை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ செனாரியோ நேம் வந்து உதாரணமாக நான் இங்கே எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்ட்டு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்குன்ட்டு சொன்னால் ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு திரும்ப சேஞ்சிங் செல்ஸை வந்து நான் கொடுக்குறேன் குறிப்பிட்ட ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட ஏரியா அப்படின்ட்டு சொல்லி. ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே தான் வந்து நான் டேட்டாவை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே வந்து குறிப்பிட்ட ஏரியாவை கொடுத்துட்டு திரும்ப ஓகே பண்ணினான்னு சொன்னால் ஏன்னா குறிப்பிட்ட இந்த செனாரியோ அதாவது இந்த வாரத்துக்கான ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டேட்டா வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ நான் என்ன செய்யலான்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வீக்கான டேட்டாவை நான் அப்படியே விட்டுட்டு ஓகே பண்ணலாம். அல்லது என்னட்ட செகண்ட் வீக்குக்கான டேட்டாவை நான் என்டர் பண்ண போகிறேன் என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அட்டெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு அப்போ செகண்ட் வீக்குக்கான டேட்டா என்னவோ அதை வந்து நீங்கள் இப்போ செனாரியோ நேமாக எடுக்கலாம். அந்த உதாரணத்துக்கு செகண்ட் வீக் அப்படின்ட்டு சொல்லி செகண்ட் வீக்கெண்டு சொல்லி எடுத்துகிட்டு நீங்கள் திரும்ப ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு எல்லா டேட்டாவையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக செகண்ட் வீக்கில் வந்து குறிப்பிட்ட நபர் முதலாவது நபர் வந்து என்ன வேலை செய்திருக்கார் அப்படின்ட்டு சொன்னால் உதாரணத்துக்கு 32 hours. ஸோ அப்போ இவர் வந்து ரெண்டாவது வந்து 30 hours, மூன்றாவது அதே போல் 33 hours அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி இங்கே டேட்டாவை என்டர் பண்ணிவிட்டு உதாரணத்துக்கு இப்போ 0 ஒன்றால் வந்து இந்த வாரம் வந்து 38 மணித்தியாலம் வேலை செய்திருக்கார். ஸோ இப்படி எடுத்துட்டு இப்போ இந்த வாரம் முடிச்சுட்டு நீங்கள் ஓகே பண்ணலாம். இப்போ என்னட்ட நான் இன்னும் ஒரு தேர்ட் வீக்குக்கான டேட்டாவை என்னட்டு இருக்கிறதால திரும்ப நான் என்ன செய்கிறேன்டா அட்டெண்டை கிளிக் பண்ணி திரும்ப தேர்ட் வீக் அப்படின்ட்டு சொல்லி நேமை எடுத்துட்டு திரும்ப நான் ஓகே பண்ணேன்னு சொன்னால் எனக்கு தேர்ட் வீக்குரிய டேட்டாவை வந்து இங்கே மாற்றக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ இந்த தேர்ட் வீக்குரிய டேட்டா வந்து இவர் வந்து 38 மணித்தியாலம் வேலை செய்திருக்கார் என்று சொன்னால் 38 மணித்தியாலம். அதே போல் மற்றவங்க சரி
உதாரணம் இங்கே 38 மணித்தியாலம் வேலை செய்தவர் வந்து 30 மணித்தியாலம் செய்திருக்கார். ஸோ இப்போ வந்து என்ன செய்கிறேன்டா ஓகே பண்ணுறேன். அதே போல் பூஜ்ஜியத்தில் இருக்கிற வந்து 32 மணித்தியாலம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் திரும்ப 4th வீக்கையும் ஆட் பண்ண போகிறோம். அதால் ஆட் அண்ட் பட்டனை கிளிக் பண்ணி திரும்ப என்ன செய்கிறேன்னு சொன்னால் 4th வீக் அப்படின்ட்டு சொல்லி டைட்டில் எடுத்துகிட்டு திரும்ப என்ன செய்கிறேன்னு சொன்னால் சினாரியோ நேம் எடுத்துகிட்டு திரும்ப ஓகே பண்ணுறோம். ஓகே பண்ணிவிட்டு திரும்ப எனக்கு தேவையான இங்கே டேட்டா எத்தனை பேர் எவ்வளோ வேலை செய்யிருக்காங்க. இவர் வந்து 40 மணித்தியாலம் இல்லை, இவர் 30 மணித்தியாலம் தான் இந்த வாரம் வந்து செய்திருக்கார். ஸோ 0வில் இருக்கிற ஆள் வந்து இந்த வாரம் செய்திருக்கார் 31 மணித்தியாலம். ஸோ இப்படி நான் எந்த 4 வாரத்துக்குமான டேட்டாவை ஆட் பண்ணதுக்கு பிறகு ஓகே பண்ணேன்னு சொன்னேன். எனக்கு செனாரியோ பாக்ஸில் நான் ஆட் பண்ண குறிப்பிட்ட அந்த நேம்களில் எந்த செனாரியோஸை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த செனாரியோஸ் வந்து நீங்கள் இதை வியூ பண்ண போகிறீங்கன்னு சொன்னாலும் வியூ பண்ணலாம். உதாரணமாக இப்போ இந்த டேபிள்லேயே நீங்கள் எந்த பண்ணிக்க டேபிள்லேயே குறிப்பிட்ட இந்த செனாரியோஸை பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு சொன்னால் இதை எப்படி பார்க்குறது. உதாரணத்துக்கு செகண்ட் வீக் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறும். உதாரணமாக இங்கே செகண்ட் வீக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 32 ஹவர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நவருக்கு இருக்குது. அப்போ தேர்ட் வீக்கில் வந்து அவர் எவ்வளோ வேலை செஞ்சுருக்காரு ஷோ பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே மாறுறதோட இங்கே சேலரியும் ஆட்டோமேட்டிக்காக மாறுறதை இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி இது செய்துட்டு இப்போ 4th வீக்கையும் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் 4th வீக்கையும் பார்த்துட்டு இங்கே உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது உங்களோட கம்ப்ளீட் டேட்டாவும் வந்து இங்கே மாறும். இதே இடத்துல இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப உங்களோட செனாரியோ டேபிள் முடிச்சிட்டிங்க. இங்கே வந்து நீங்கள் உங்களோட தேவை இப்போ வந்து என்னென்னு சொன்னால் உங்களோட வேலையை முடிச்சுட்டு இப்போ கிராண்ட் டோட்டல்லாம் பார்த்துட்டு ஓகே இப்போ உங்களுக்கு இதுக்கு சம்மரி சீட்டை க்ரியேட் பண்ண வேணும். அதாவது இப்போ 4th வீக்குக்குமான டேட்டாவை என்டர் பண்ணிட்டீங்க. இப்போ சம்மரி சீட்டை க்ரியேட் பண்ண வேணும். ஸோ சம்மரி சீட்டை க்ரியேட் பண்ணோன்னா நீங்கள் இதுக்கு மேனுவலாக க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த வடிஃப் அனலைசஸுக்குள்ளே இருக்கிற சினாரியோ மேனேஜரையே வந்து பாவிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சம்மரி அப்படின்ட்டு சொல்லிப்பட்ட ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல் உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த 4 சினாரியோவுக்குமான சம்மரியை க்ரியேட் பண்ணி தரும். ஸோ அப்போ அதுதான் எங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்குது. இந்த இதில் வந்து நீங்கள் செனாரியோ சம்மரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் எங்கன்னு சொல்லி குறிப்பிட்ட இந்த செனாரியோ சம்மரி எதை வைத்து கொண்டு செய்ய போகுதுன்னு சொன்னால் உங்களோட கிராண்ட் டோட்டலை வைத்து கொண்டு செய்ய போகுது. ஓகே என்று சொன்னால் செனாரியோ சம்மரியை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஓகே என்று சொல்லி கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நியூ சீட்டில் வந்து குறிப்பிட்ட இந்த சம்மரியை உங்களுக்கு தரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து செல்ஸ் எந்த செல்ஸ்லேருந்து இந்த செல்ஸ் வரைக்குமானது திரும்ப கரண்டாக என்ன வேல்யூஸ் உங்களோட டேபிளில் இருக்குதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வீக்குக்கு என்ன வேல்யூ இருந்தது, செகண்ட் வீக்குக்கு என்ன வேல்யூ இருந்தது, தேர்ட் வீக்குக்கு என்ன வேல்யூஸ் இருந்தது, அதே போல் 4th வீக்குக்கு என்ன வேல்யூஸ் இருந்தது, இவங்களோட கிராண்ட் டோட்டல் என்ன அப்படின்ட்டு சொல்லி இங்கே தரும். ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குறிப்பிட்ட இந்த செனாரியோ மேனேஜரை பயன்படுத்தி சம்மரியை க்ரியேட் பண்ணுறது. இப்போ இந்த செனாரியோ மேனேஜர் பார்க்க தேவைன்னா நீங்கள் இப்படி ஹைட் பண்ணியும் வைக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற இந்த குரூப்பிங் ஐக்கனை பட்டன்ஸை பயன்படுத்தி நீங்கள் இதை ஹைட் பண்ணியும் வைக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ இந்த சம்மரியை க்ரியேட் பண்ணதுக்கு உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் திரும்ப இதில் ரைட் கிளிக் பண்ணி சம்மரி சீட்டை வந்து நீங்கள் அழிக்கலாம். இதில் டிலீட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் டிலீட் பண்ண வேண்டாம் சொல்லி கேட்கும். இதை டிலீட்டை கொடுத்து விட்டீங்கன்னா உங்களோட சம்மரி சீட் வந்து அழிஞ்சிடும். ஓகே, இதுதான் இந்த சினாரியோ மேனேஜரை பற்றிய விளக்கம். உங்களுக்கு தேவையான அல்லது இதில் மேலதிக தேவைகள் அல்லது சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் அவற்றை டீச்சர்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் காணப்படுற கமெண்ட் செக்ஷனூடாக நீங்கள் கேள்விகளை கேட்டு அனுப்பலாம். உங்களோட கேள்விகளுக்கான பதிலாக அதுக்கு அடுத்த வெளியிட போகிற வீடியோ டியூட்டோரியலை நான் நிச்சயமாக ஆட் பண்ணுவோம். இந்த டியூட்டோரியலை பார்த்தமைக்கு நன்றி. மறக்காமல் டீச்சர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி வைங்க. நான் அடுத்து வெளியிட போகிற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு இலகுவாக சேரும். இந்த டியூட்டோரியலை பார்த்தமைக்கு மீண்டும் நன்றி. தேங்க்யூ.